இந்த லோன்லினஸ் மட்டும் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களால இன்டராக்ஷன்லயே இருக்க முடியாது. நீங்க நெறைய டைவர்ஸ் கேஸஸ்ல போய் பாருங்களேன். அவங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு போய் அட்டெண்ட் பண்றதுக்கே ஹெசிடேட் பண்ணுவாங்க. நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன் அப்படின்னா, "ஐயோ! என்னம்மா இப்ப தனியா இருக்கியா? என்ன பண்ணியிருக்க? என்ன முடிவு பண்ணியிருக்க? எங்க இருக்கேன்னு?" கேட்பாங்களோ. 2வது இந்த சொசைட்டிய ஃபேஸ் பண்றதுக்கு. நான் தனியா தான் இந்த வீட்டுக்குள்ளார இருக்கேன் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் சொந்தக்காரன் என் வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு கூட ஒரு தடை போட வேண்டிய நிலைமையில இருப்போம். ஏன்னா, பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அவர் சொந்தக்காரரா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம். சும்மா வந்துட்டு போவாங்க. இல்ல பால் போட ஒருத்தன் வந்துட்டு போனா கூட, அத இந்த சமூகம் எப்படி பார்க்குன்ற ஒரு பயத்தோடவே அவங்க வாழ்வாங்க. இந்த பயம் நிச்சயமா ஒரு நல்ல மனரீதியான வளர்ச்சிக்கு வழியா இருக்காது. இது ஒரு நல்ல சமூகத்துக்கான வளர்ச்சியாவும் இருக்காது. ஏன்னா பயத்திலேயே இருக்கிறவங்க தான் நெறைய குற்றங்களுக்கான வல்னரபிள் பிளேஸ்ல அவங்கள அவங்களே பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. ம். ஒரு பயத்துக்குள்ளாரயே இருக்கும்போது, இன்னொருத்தனுக்கு வந்து இவங்க ஒரு அட்வான்டேஜியஸ் பிளேஸ் வந்துருவாங்க. அவன் என்ன வேணா இவங்க கிட்ட பேசிக்கலாம். எப்படி வேணா இவங்க கிட்ட வந்து அம் அ குற்றம் பண்ணணும்னு நெனைக்கிறான் அப்படின்னா, இதுதான் டார்கெட்டட் பிளேஸ். இப்ப நீங்க நெறைய கொள்ளை வழக்குகள்ல பாருங்க. தனியா எந்த வீட்ல யார் இருக்காங்களோ, அவங்கள தான் அட்டாக் பண்றாங்க. ம். எந்த இடத்துல வயசானவங்க இருக்கிறாங்களோ, அவங்கள தான் அட்டாக் பண்றாங்க. அப்போ ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு நபர், எந்த விதமான ஆதரவும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு குற்றவாளிக்கு ஈஸியா அட்டாக் பண்றதுக்கான டார்கெட் பிளேஸ் ஆயிடுவாங்க அவங்க. அது எந்த மாதிரியான குற்றங்களா வேணா நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கொலை, கொள்ளை இந்த மாதிரின்னு இல்ல. எல்லா வகையான குற்றங்களுக்கும் இவங்க டார்கெட்டட் பிளேஸ் ஆயிடுவாங்க. அப்போ ஒரு சமூகத்துல பலவீனமான ஒரு நபர். அவர் கண்டிப்பா. எளிதில வந்து இந்த எப்படி வேட்டையாடப்படும் ஒரு மிருகமா? கண்டிப்பா. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு சமூகத்துல இந்த மாரியான தனி நபர்கள் அதிகமாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமூகத்தின் நிலைமை எப்படி இருக்கும்னு பாருங்க. ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தானேங்க. ஃபேமிலி சிஸ்டம் தானே ஒரு நல்ல வளர்ச்சிக்கான அடையாளமா இருக்கும்.